குரோதி வருஷம் தமிழ் வருஷ பிறப்பு. அதாவது காலப்புருஷ சக்கரத்தில் 5வது ராசி, அதாவது சிம்மராசி பற்றி நாம் பேசுகிறோம். ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகள் சம்பந்தமாம் பதவி ஒரு புண்ணிய நாம் லிக்கியதே ஜென்மம் அறியோம் நம்ம பகவதிகாரி பத்திரகாளி ராராவாட்டம் பேதம் குறுக்கம்பட்டு சிவாய் நமக குருவாய் வருவாய் அல்வாய் குகனே போற்றி. அதாவது சிம்மராசி பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, சிம்மராசி பொறுத்த வரைக்கும் 11 சந்திரனுங்க, 2 கேது, ராகு கேது சூழ்ந்த ஜாதகம், காலசர்ப்ப தோஷ ஜாதகம் அப்படிங்கிறது இந்த வருஷம். ஏன்னா ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்கள் இருக்குங்க கோச்சார் ரீதியாக. அதாவது இது ஒரு இது. ஆனால் குரு இது வரைக்கும் 9ல் இருந்தாருங்க. அதாவது தமிழ் வருஷம் பிறகும்போது 9, சித்திரை 18க்கு மேலே 10க்கு போயிட்டார். 10க்கு போயிட்டா பதவி பறிவோம் அப்படிம்பா எல்லாருமே. ஆனால் 10க்கு குரு போனால் தொழில் அபிவிருத்தி ஆகும், தொழிலில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், தொழில் என்னமோ ஒரு நெருக்கடியிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ குரு கெட்டவன் கெட்டிடும் ராஜ்யம்னா குரு 10ல் இருக்கிறது. 10ல் ஒரு பாவியாவது வேணும்பா ஜோசி ரீதியாக சொல்கிறதுங்க. அப்போ 10ல் குரு இருக்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகும். 2ஆம் இடம், சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. குடும்பமாகாதையில் குடும்பம், செல்வம் சேராதையில் செல்வம், பொருளாதார வளர்ச்சி, இதுகளெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பம் இது வரைக்கும் குடும்பமே இல்லை, சண்டை சச்சரவு, அவங்க ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையும் இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி ஃபேமிலி ஒன்று சேர்த்து வச்சிடும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம், வண்டி வாகனம் அபிவிருத்தி, செய்தொழில் மேன்மை, தொட்டதெல்லாம் தாயம், எடுத்த காரியம் வெற்றி. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, சிம்மராசிக்கு 6ஆம் இடம், நோய் நொடி கடன் சத்ரு வியாதி. அப்போது நோய் நொடியும் இல்லை, வண்டி வாகனங்கள் அபிவிருத்தி ஆகுது. 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பார்த்துருச்சு. இந்த இடங்களெல்லாம் விருத்தி அடையும். ஆனால் 10ல் குரு இருக்கிறது பதவி இடமாற்றம் ஆகலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம், பதவியில் பொருளாதாரம் மேம்படலாம். அந்த மாதிரி முன்னேற்றமான வாய்ப்பு தான் கிடைக்குமே தவிர பின்னடைவு வராது. ஆனாலும் கூட சிம்மராசிக்கு கண்டச்சனி இருக்குது. இதையும் நாம் ஒரு வகையில் எடுத்துக்கணும். கண்டச்சனி அப்படின்னாங்க 7 சனி உட்காந்தா கண்டச்சனி. அப்போது தொழில் நிமித்தமாக லைஃப் பார்ட்னர் தொழில் நிமித்தமான பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும். அதுக்குண்டான சமாச்சாரங்களை நம்ம குச்சனூர் சனி பகவான் கோயில் போகலாம். சிம்மராசி நேயர்கள் அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா அந்த கண்டச்சனிங்கிற இதிலிருந்து நிவர்த்தி ஆகி. ஏன் குச்சனூர் சனி பகவான் சொல்ல போகிறோன்னா, பிரம்மா விஷ்ணு சனீஸ்வரன் 3ம் சுயமாக வந்தது குச்சனூர் சனி பகவான். அப்போ சனி ரியலாகவே இவருக்கு 7க்கு அதிபதி, லைஃப் பார்ட்னர் லைஃப் ஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கிறார். அப்போ சனியும் சூரியன் அப்பனும் மகனும் தான். ஆனால் கிரக யுத்தம் அவைகளுக்குள்ளே ஒத்து வராது. சண்டை சச்சரவு, அவை கருத்து வேறுபாடு, அது ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி ஆகணும்னா நாம் குச்சனூர் சனி பகவான் கோயில் ஒரு டைம் போயிட்டு வந்தாருன்னா இந்த சிம்மராசி நேயர் பொறுத்த வரைக்கும் நல்ல யோகத்தை பார்க்கலாம். 2 விஷயம் என்னென்னா, 7ல் சனி இருக்கிறதுனால கண்டச்சனி, அந்த குரு 10ல் இருக்கிறது ரெண்டுமே ட்ரேபேக்கான அமைப்பு தான். இருந்தாலும் கூட பார்க்குற இடங்களெல்லாம் யோகம். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், இதுகளெல்லாம் 6ஆம் இடம்ங்கிறது அதை ஒரு மனுஷன் கடன் நிவர்த்தி ஆனாலே போதுமே. பொருளாதாரத்தில் எவ்வளோ சிக்கல் இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும் சிறப்படைஞ்சிடுவேன், எல்லாமே ஈக்குவல் பண்ணிடுவேன். 2ஆம் இடம் குடும்பம் நல்லா இருந்தால் போதுமானது. அப்புறம் 4ஆம் இடம் இது வரைக்கும் ஒரு வாகனமே இல்லைங்க, சைக்கிளும் கூட இல்லாதவன் பைக் வாங்கி ஓட்டுவானுங்க, கார் வாங்கி ஓட்டுவான். இது ஒரு பெரிய வளர்ச்சி தானே. வளர்ச்சி இருந்தாலும் இந்த சிக்கல் 2 இருக்குது. இதுக்கு குச்சனூர் சனி பகவான் கோயில் போயிட்டு வரணும். போயிட்டு அவங்களுக்கு நல்லாயிருக்கு. அவங்க ஜாதகத்தில் யோகமான திசை இருந்தால் எல்லாமே யோகமாக நடக்குங்க. அதே கொஞ்சம் வித்தியாசமாக 3, 6, 8, 12 கூடிய திசைகள் நடந்தால் நாம் சொன்னால் கெடுபலனும் சேர்ந்து நடக்கும். அதுக்குண்டானது ஜோசியர் ஃபாலோ பண்ணி, ஜோசியர் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஜோசியர் செல் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஜோசியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதிக திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இன்னும் அதை வேறு கோயில்கள் எல்லாம் வேறு பரிகாரங்கள் எல்லாம் அதையே அவங்க நிவர்த்தி பண்ணிக்கும் போது இந்த சிம்மராசி நேயருக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் பெரிய வெற்றி தரும், பெரிய நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும், சிறப்பாக இருக்கும். ஜோசியர் செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜோசியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். வணக்கம்.